நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமாரி, கண்களை மறைத்துள்ள வஸ்திரத்தை ஒருமுறை விலக்கி குழந்தையின் அழகை காணுங்கள். என்னவரும் தன் குழந்தையை காணவில்லையே சுக்தா. காணும் போது என்ன அழகை ரசிக்கின்றேனோ அதே அழகை ஸ்பரிசித்து ரசிக்கிறேன். காந்தாரி, காந்தாரி, அன்பு சகோதரியே, அனைவரும் பிறந்து விட்டனரா? ஆம் அண்ணா. ஆனால் என்னுடைய மகள் மட்டும் இன்னும் பிறக்கவில்லை. பிறப்பாள். அவள் முக்கியம் அல்ல, 100 புதல்வர்கள் தானே முக்கியம். என்ன? அதாவது முக்கியம்தான், அவளும் முக்கியம்தான். ஆனால் அந்த முக்கியத்துவம் உன்னோடு முடிந்துவிடும் அல்லவா? அஸ்தினாபுரத்தின் அரியணைக்கும் பாண்டுவின் புதல்வர்களை மண்ணில் சாய்ப்பதற்கும் உனது 100 புதல்வர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தானே. நீ கூறும் வார்த்தைகள் ஒன்றை உணர்த்துகிறது. யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாட்டினை துவங்கிவிட்டாயோ? ஆனால் நிகழும் மகாராஜா, நிச்சயம் நிகழும். நிகழ வைப்பவன் எல்லாம் வல்ல அவன் அல்லவா? எவராலும் தடுக்க முடியாது. சற்று சிந்தித்து பாருங்கள். அரியணையை அடையும் போட்டி, இரத்த பந்தத்தின் போட்டி, இரண்டும் ஒன்றுதான் அரசே. இரண்டையும் மிக எளிதாக வென்றுவிடலாம் என்ற எண்ணமானது மனதில் தோன்றும். ஆனால் வெல்ல வேண்டும் என்றால் ஒன்று அவசியம் தேவை. சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தாவிடில் நிலத்தில் சாய்வது உறுதியாகிவிடும் மகாராஜா. பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு விரைந்து செல் சாரதி, வேகம் வேகம் வேண்டும். சாரதி, என்ன காண்கின்றாய்? சக்கரத்தை விடுவி. ரதங்கள் வருகின்றன. அச்சிறுவன் யார்? என் மைந்தன் தான் கங்கை மைந்தரே, கர்ணன். ஆனால் அவனோடு இருக்கும் கவச குண்டலங்களின் பொருள் என்ன? அது இறைவனது வரப்பிரசாதம், பிறப்பிலிருந்தே உள்ளது.
யார் நீ? விரோதியா இல்லை ஒற்றனா? நிறுத்துங்கள். வீரர்களே, இன்றைய போட்டியும் முடிவில்லா நிலையை எட்டியுள்ளது. எந்த ஒரு இளவரசனும் வெற்றி கனியை எட்டி பறிக்கவில்லை. இது நமது வீரத்திற்கு ஓர் இழுக்காகும். இலைகள் உதிர்ந்த விருட்சமானது எப்படிப்பட்ட காட்சியை நல்குமோ அவ்வாறே தம்முடைய வீரம் உள்ளது. இந்நிலை என்னுள் வருத்தத்தை உருவாக்குகிறது. ஒரு வீரனுடைய ஆற்றலை இன்று என்னை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. ராஜ்ய தேரோட்டியான அதிரதனுடைய மகன் கர்ணன். வீரனை அருகில் வா. நீ தேர் செலுத்தும் லாவகம் கண்டு என் மனமானது ஆனந்தம் கொண்டது மகனே. நம்பிக்கை கொண்டே நீ ராஜ்யத்தின் இளவரசர்களுக்கு சாரதியாக மாறுவாய். நான் அந்த வாக்கினை இப்போதே வழங்குகிறேன். தேரோட்டிக்கான நியமனமா? ராஜ்யத்தின் சார்பாக அதிரதனுடைய மகனான வீரம் மிக்க கர்ணனுக்கு சிறந்த தேரோட்டி என்ற விருதளித்து 100 பொற்காசுகளை சன்மானமாக அளிக்கின்றேன். கர்ணா, கங்கை மைந்தர் அளித்த சன்மானத்தை ஏற்பாயாக. கங்கை மைந்தர் வந்து உன்னை ரட்சித்து விட்டார். இல்லையெனில் தேரோட்டி மகனான நீ தனுர்வித்தையை கற்றறிந்த குற்றத்திற்காக மரண தண்டனை அனுபவித்திருப்பாய். நீ ஒரு தேரோட்டியின் மகன் என்பதை என்றும் மறவாதே. அந்நிலை விட்டு எழுந்தால் தண்டனை எனும் சொல் உன்னை கொல்லும். இல்லை என்றால் எம்முடைய அரச வாள் உனது உயிரை வெல்லும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னுடைய புதல்வன் கர்ணனின் தனுர் வித்தையைக் கண்டு என் மனமானது வேதனை கொள்கிறது அதிரதா. என்னை மன்னித்தருளுங்கள் கங்கை மைந்தரே. அஸ்தினாபுரத்தின் ராஜாங்கம் உன்னை மன்னிக்காது. அவதரித்துள்ள சத்திரிய வீரர்கள் நிச்சயம் உன்னை மன்னிக்க மாட்டார்கள். பவித்திரமான நெய்யை நாம் மட்பாண்டத்தில் இட்டால் அப்பாத்திரமே அந்த நெய்யை உறிஞ்சிவிடும். மட்பாண்டமான உன் புதல்வன் நெய்யினை உறிஞ்சத் துடிக்கிறான். உயர்வதற்கு எண்ணலாம், ஆனால் விண்ணைத் தொட எண்ணினால் மண்ணைக் கவ வேண்டும். உன் மகன் அதையே செய்கிறான். வில்வித்தையை விட்டுவிடு என்று அவனுக்கு பலமுறை எடுத்துரைத்தேன் நான். ஆனால் எனது சொல்லை நான் இப்போது வாக்களிக்கிறேன் கங்கை மைந்தரே. இனிமேல் அவன் தனது தனுசை என்றும் தொடமாட்டான். தவறு அதிரதா. தனுர் வித்தை அவன் ஆத்மாவில் கலந்துள்ளது. இறைவனது அனுக்கிரகம் இல்லையேல் அக்கலை அவனுக்கு நிச்சயம் கிட்டாது. காலம் கனியும் வேளை வரும்போது கர்ணனுடைய புகழ் தானாக வெளிவந்தே தீரும். அப்போது இக்கலையும்
அவன் மூலமாகவே நிச்சயம் வெளிப்படும். அத்தகுதி அவனுக்குள்ளது. ஆனால் இங்குள்ள ராஜநியதி அவன் வித்தையைக் கண்டு பாராட்டாது. அவனை தண்டித்துவிடும். அதை எண்ணியே அஞ்சுகிறேன். இங்கிருந்தால் இந்த வித்தையை கைவிட வேண்டும். அருகிலுள்ள ராஜ்யங்களிலும் இதே நிலைதான். தண்டனையை தந்து உயிரை பறிக்க முயலும். தனுர் வித்தையை தொடர வேண்டும் என்று உன் மகன் விரும்பினால் அவன் மகத ராஜ்யம் செல்ல வேண்டும். அதைச் செய்ய தாய் தந்தையரையும் இப்பூமியையும் பிரிய வேண்டும். நான் மிகவும் வருந்துகிறேன். குரு மற்றும் பாஞ்சாலத்தின் தொன்று தொட்ட வழக்கத்தில் சத்திரியர்கள் அல்லாதவர்கள் தனுர் வித்தையை கற்கக்கூடாதென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கத்தை காப்பதே தர்மமாகும். அதை மீறும் போது அது தண்டனையை தந்து உயிரை பறிக்கும். குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது. அப்படியென்றால் குல வழக்கமே தர்மமாகுமா? சற்று சிந்தியுங்கள். உண்மை யாதெனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது. ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல. சிற்பத்தை உருவாக்க உளி கொண்டு அதை செதுக்க வேண்டும். தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும். இந்நிகழ்வைப் போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும். அதைப் போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள். அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான். அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை. இங்கிருக்கும் அன்னப்பறவை விசேஷ சக்தி படைத்தது. பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது. உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது. அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம். அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா? விவேகத்தோடு செயலாற்றுங்கள். ராஜகுமாரரே, வேண்டாம், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். ராஜகுமாரரே, என்னை மன்னித்தருளுங்கள். ராஜகுமாரரே, வேண்டாம், வேண்டாம் குமாரா, மீன்களை எதுவும் செய்து விடாதீர்கள். இவன் உன்னை சாய்க்க ஆயுதம் ஏந்தி உள்ளான் துச்சாதனா. என்னை கொல்வதற்கு முயற்சித்தாயா? இல்லை, இல்லை குமாரா. மன்னியுங்கள் இளவரசே. ஒரு மீனவனின் புதல்வன் இளவரசரை கொல்வதற்கு எவ்வாறு முயற்சி செய்வான்? ஆம் இளவரசே, தெரியாமல் தவறிழைத்தான். அவனை மன்னித்தருளுங்கள். எனக்கு அவன் உயிர் வேண்டும். மூத்த இளவரசன் நானாவேன். நியாயம் வழங்குவதும் எனது பணியாகும்.
அருகில் வா பாலகா. என்ன கூறப் போகிறாய்? இளவரசே, நான் இங்கே அமர்ந்து மீன் விற்று கொண்டிருந்தேன். அவருக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்தவில்லை. ராஜகுமாரன் என்றும் பொய்யுரைக்க மாட்டான். நீ ராஜகுமாரனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி இருக்கிறாய். அதற்கு உனக்கு மரண தண்டனை தரப்படும். இளவரசே, தாம் இவனை கைது செய்து மகாமந்திரியிடம் அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் உத்தரவு தந்து தயவு செய்து இவன் உயிரை பறித்து விடாதீர்கள். ஆம் இளவரசே, அதோடு அல்லாது மீனவர்களான நாங்கள் தங்கள் விசுவாசிகள். ராஜமாதா எமது குலத்தின் புத்திரி ஆவார். எம் மீது இரக்கம் காட்டிய அருள் புரியுங்கள், எம்மை மன்னியுங்கள். மன்னித்து விடுங்கள் இளவரசே. இந்த பாலகனுக்கு தந்தையும் இல்லை. என்னிடம் இழுத்து வாருங்கள், அவனை இழுத்து வாருங்கள். நான் தரும் தண்டனையை இவன் ஏற்கத்தான் வேண்டும். உனக்கு அவ்வளவு துணிவா? இங்குள்ளவர்கள் கரங்களை வெட்டுங்கள். வேண்டாம் வேண்டாம் இளவரசே, வேண்டாம். வெட்டுங்கள். மன்னியுங்கள் இளவரசே, மன்னித்து விடுங்கள். வேண்டாம் இளவரசே. அனைவர் கரத்தையும் வெட்டுங்கள். நிறுத்துங்கள். துரியோதனா, துச்சாதனா, வாருங்கள் மாமா. இந்த மீனவர்கள் எம்மை அவமதித்து விட்டார்கள். எமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி உள்ளார்கள். நான் இவர்களுக்கு தண்டனை அளித்தே தீருவேன். நியாயம் வழங்கக்கூடிய அதிகாரம் அமைச்சரவைக்கே உண்டு துரியோதனா. இல்லையெனில் அரசர் வழங்க வேண்டும். வீரர்களே, அனைவரையும் சிறைப்பிடியுங்கள். துரியோதனா, புறப்படு. மாமா, ஒருபுறம் தாம் என்னிடத்தில் அரசனாவதற்கு முயற்சி செய் என்கிறீர்கள். ஆனால் மறுபுறம் நியாயம் வழங்க சென்றால் என்னை தடுக்கின்றீர்கள். அங்கு நீ விரோதத்தை உருவாக்கினாய். நமது பிரஜைகளிடத்திலேயே யாராவது விரோதம் கொள்வார்களா துரியோதனா? எமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினர் மாமா. வீண் விவாதம் செய்யாதே. கல் கொண்டு கல்லை உடைக்க முடியும், நீரை உடைக்க முடியாது. சாமர்த்தியத்தை கொண்டு சாமர்த்தியத்தை வென்று காட்டலாம் துரியோதனா. ஒன்றுமில்லாத ஒருவனை உன்னால் வெல்ல முடியாது. நீரானது கல்லை மூழ்கடித்துவிடும். அரசனுடைய குரோதம் ஆக்ரோஷம் அவன் அமர்ந்திருக்கும் அரியணையை பறிக்கும். சாம்ராஜ்யத்தை கவிழ்த்துவிடும். இதை கூடவா அறிய மாட்டாய்? எனில் ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு எம்மை அவமதிக்கும் உரிமை உள்ளதா? அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ராஜதந்திரத்தை எப்போதுதான் புரிந்து கொள்வாயோ? அவமானம் என்ற ஒரு நிலை உனக்கு உருவாகவே கூடாது என்கிறேன். ஒருவேளை அந்த கிழவி இந்த மீனவ கும்பலை மன்னித்து விட்டால் துரியோதனனுக்கு அவனது ராஜ்யத்திலேயே மரியாதை இல்லை எனும் வாக்கு நம்முடைய அஸ்தினாபுர ராஜ்யம் எங்கும் வியாபித்துவிடும். யார் அந்த கிழவி? அவள் ஒரு மீனவச்சி, அஸ்தினாபுரத்தின் ராஜமாதா. இருப்பினும் நாம் இந்த மீனவ கும்பலுக்கு தண்டனையை வழங்கத்தான் வேண்டும். என்ன மாமா இது? குதிரம் வழியட்டும். இது உன்னுடைய மூடத்தனத்திற்கு நான் அளிக்கும் பரிசாகும்.